வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்னென்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், இந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக ஃபேஷன் டெக்னாலஜி படிப்புகள் குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். மேடம் வணக்கம். வணக்கம். ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி நேற்றுக்கு பேசிட்டு இருந்தோம். நிறைய ஸ்ட்ரீம்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது இவ்வளவு வைட் ஸ்ப்ரெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபேஷன் டெக்னாலஜில ஃபேஷன் டிசைனிங்ல இருக்கு அப்படின்னாலும் என்ஜினியரிங்கோ மெடிக்கல்கோ பாராமெடிக்கல் கோர்சஸ் இந்த மாதிரி மத்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலா இந்த கோர்ஸ்க்கு கொடுக்கறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? This is a very good question and I'm very happy. நீங்க அதை கேட்டதுக்கே எனக்கு நான் ரொம்ப I'm very happy about it. ஆக்சுவலா நீங்க பார்க்க போனீங்கன்னா எஸ்பெஷலி இன் சவுத் இந்தியா பேரண்ட்ஸ் அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன்னாவே ஈதர் இன்ஜினியரிங் ஆர் மெடிசன். திஸ் இஸ் அ சாடஸ்ட் திங். ஆக்சுவலா there are many avenues நிறைய வந்துட்டு இருக்குது. ஆனா பேரண்ட்ஸ்க்கு அது தெரியல. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு I'm going to really use it. So parents should understand one thing. அதாவது ஒன்னு சொல்வாங்க, பசங்க அவங்க பிடிச்சத எடுத்துட்டாங்கன்னா not a single day they're going to work in the future. அவங்க அவங்க பிடிச்சத செய்ய போறாங்க. ஆனா அதுக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது. அந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது என்ன மாதிரியான பசங்க இதுக்கு நார்மலி சொல்லுவாங்க, நல்லா வரையறான் என் பையன், அதனால அவன் ஃபேஷன் படிக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா அழகியல், அதாவது எஸ்தெட்டிக்ஸ் சொல்லுவோம். அதாவது சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, வேணா இந்த மாதிரி கலர் போட்டிருக்காங்க, இப்படி போடலாமே, இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கலாமே. அது மாதிரி இருந்தாலே that shows there is some promise in that student. So they are really fit for it. அவங்களுக்கு ரொம்ப ப்ராமிசிங் ஃபியூச்சர் இருக்கு ஃபேஷன்ல. இருந்தாலும் சில டைம்ல இந்த அவேர்னஸ் இல்லங்கிற காரணத்தினாலும் இந்த கோர்ஸ் பத்தி இன்னும் வைட் ஸ்ப்ரெடா தெரியாம இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம். பேரண்ட்ஸும் ஃபீல் பண்றாங்க இந்த மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு. நேர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். பெரம்பூரிலிருந்து ராமசாமி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ராமசாமி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? பெரம்பூர்ல இருந்து ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க ராம, சொல்லுங்க. என்னுடைய பேத்தி +2 முடிச்சிருக்கு. ஓகே. ஆமா, இந்த ஃபேஷன் டிசைனிங்ல சேர்றாங்களா? அது எத்தனை வருஷம்? வாட் இஸ் தி ப்ராஸ்பெக்டஸ்? அது எவ்வளவு செலவாகும்? அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா சொல்றேன். வேர் இட் இஸ் அவைலபிள்? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த லாஸ்ட் காலர் கேட்டிருந்தாங்க மாதிரி ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், இப்பதான் 12th முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? ஆக்சுவலா நீங்க ஃபேஷன் டிசைன் பார்க்க போனீங்கன்னா அதுல பலவிதமான வகைகள் இருக்கு. ஒன்னு பாலிடெக்னிக்ல ஃபேஷன் டிசைனிங் கோர்சஸ் இருக்கு. அப்புறம் BA BSc அந்த மாதிரி 3 years கோர்சஸ் which is normally affiliated to universities within Tamil Nadu, and there are also professional courses. You end up getting a professional degree. அது ஆனா 4 years ஆகும் அந்த கோர்சஸ். இப்போ நீங்க என்ன இன்ஸ்டிடியூட் பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய லிஸ்டிங் பண்றாங்க, ரேங்கிங் பண்றாங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பண்றாங்க, and then India Today பண்றாங்க. You can even look at it. But presently what is best, top rank பாத்தீங்கன்னா National Institute of Fashion Technology. அதுல 4 year course. It's almost equal to engineering. And அது national test actually. It's a centralized test. அது நீங்க clear பண்ணீங்கன்னா you can get your choice of 15 centers இருக்கு. They can get placed anywhere. And then they can pursue. நிறைய courses இருக்கு. ஃபேஷன் டிசைனிங்னா நார்மலா நமக்கு தெரியறது வெறும் ஆடைகள் தான் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளவு வகையான இருக்கு. இப்ப நம்ம ஃபேப்ரிக், அதாவது டெக்ஸ்டைல் டிசைன் இருக்கு. அப்புறம் லெதர் டிசைன், லெதர் வச்சு பண்றது இருக்கு. அப்புறம் துணை பொருட்கள், அதாவது அக்சசரி. ஒரு அப்பேரல் மட்டும் பத்தாது, அதுக்குரிய அக்சசரிஸ் பண்ணாதான் அதுக்குரிய இது இருக்கும். நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படி அவங்க எடுத்துக்கலாம். அது 4 year கோர்ஸ். நெல்லையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கார்த்திகா, அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகா, உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? திருநெல்வேலியில ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிற கோர்ஸ் இருக்கா? திருநெல்வேலி எனக்கு திருநெல்வேலியில சரியா தெரியலமா, பட் டெஃபினெட்லி தேர் வில் பி காலேஜஸ். நீங்க BSc காஸ்டியூம் டிசைன், ஃபேஷன் டிசைன் அந்த மாதிரி கோர்சஸ் இருந்ததுன்னா
அதுல வந்து ஐ வுடன் சே அதுல வந்து நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் இருக்கணும். ஆனா டெஃபினெட்லி உங்களுக்கு வந்து காலேஜஸ் இருக்கும், இல்லாம இருக்காது. எனக்கு திருநெல்வேலின்னு கரெக்டா தெரியல, பட் டெஃபினெட்லி வந்து நீங்க பிஎஸ்சி இல்ல பிஏ ஃபேஷன் டெக்னாலஜி ஒரு ஃபேஷன் டிசைன், அது வந்து வேற பேர் காஸ்டியூம் டிசைன் அப்படி கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட யூ கேன் கோ ஃபார் இட். அது 3 years கோர்ஸ். இட் வில் பி அஃபிலியேட்டட், யூ வில் கெட் a degree. மேடம் இப்ப நம்ம ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஜினியரிங் இதுக்கெல்லாமே நம்ம வந்து டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேடிட்டு போறோம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் ஸ்கில் இதை பேஸ் பண்ணி இருக்கு. அப்ப என்னதான் நேச்சுரல் ஸ்கில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்க்கு இருந்தாலும் அக்வயர் ஸ்கில்ங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தா அவங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூஷனை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கணும். அதுல என்னென்ன கிரைட்டீரியா எல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் சே தி ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த். அவங்க வந்து ஏன்னா விஸ்டம் சொல்லுவாங்க. இப்ப வந்து நாலேஜ் உங்களுக்கு google.com போனாலே கிடைக்குது, பட் விஸ்டம் இருக்கணும். அங்க வந்து எவ்வளவு அளவு ஒரு ஸ்ட்ரென்த், அவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரியில வந்திருக்காங்க, அந்த இன்புட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ஐ வுட் சே த ரெப்புடேஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூட், ஏன்னா அந்த பிராண்ட் உங்களுக்கு வந்து அது மூலியமா கிடைக்குது. சோ அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு கிவ் யூ உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். இது பண்ணும் அங்க நீங்க இண்டஸ்ட்ரி போனா யூ கேன் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் தி ஃபர்ஸ்ட் டே. சோ அது ரொம்ப முக்கியம். And apart from that, the placement history. So in the 4 நீங்க பார்த்துட்டு if it is in place, அப்புறம் student care, definitely how they take care of their students. So these are the 5 areas they need to just bear in mind. Okay. சிவகாசியிலிருந்து வினோத் குமார் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் வினோத் குமார், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வினோத் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட டவுட் சொல்லுங்க வினோத். இந்த பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் மேடம். பிஎஸ்சி மேக்ஸ்? ஆமா மேடம். அதுல வந்து அதை ட்ரை பண்ணிட்டு அப்படியே எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறத பத்தி சொல்லுங்க மேடம். வினோத், இன்னைக்கு நம்ம வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பத்தி படிச்சிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபேஷன் டெக்னாலஜில என்னென்ன கோர்சஸ் அவைல் பண்றாங்க, யூனிவர்சிட்டி கீழே இருக்க காலேஜ் பத்தி கொஞ்சம் ஃபேஷன் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே ஆக்சுவலி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஒரு கோர்ஸ் இருக்கு, ஆனா நம்ம சென்னையில இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியில இல்ல. ஆக்சுவலா they have only textile technology, but Anna University has a stream called fashion technology, which is a 4-year course. So அதுல வந்து என்ன படிக்கிறாங்கன்னா very very specific to apparels. apparelல என்னென்ன தேவை, அந்த garment construction, pattern making, draping and surface embellishment and the technology aspect வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. கிருஷ்ணா காலேஜ் அண்ட் பிஎஸ்டி காலேஜ்ல இருக்கு, பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. there are few engineering colleges who specifically have it and நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு அதுக்கு. இப்ப இருக்கிற இந்த ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங், இதுல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது விஷுவல் மர்ச்சன்டைசிங் வந்து இட் பிளேஸ் a very major role. அதுவும் இப்ப இருக்கிற ஒரு இதுல விஷுவல் மர்ச்சன்டைசிங் செலக்ட் பண்ணி அவங்க போகிறதுங்கிறது, ஸ்டூடெண்ட் போகிறதுங்கிறது எவ்வளவு அட்வைசபிளான ஒரு விஷயம்? இட்ஸ் a very very new area, it's a new avenue which has come out. ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் இது கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஸ்பேஸ் இருக்கு, how you can communicate with people through that space. So that is very nicely been given input. So இந்த கோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில இருக்கு. விஸ்காம் அப்படின்னு சொல்றாங்க, பட் விஸ்காம் அண்ட் த டிஃபரன்சஸ் இங்க வந்து ஃபேஷன் இன்புட்ஸும் இருக்கு. சோ அது வந்து யூ கேன் நெயில் இட். அண்ட் இப்ப நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி சென்னை பொறுத்தவரைக்கும் சரி, அதே மாதிரி Pearl Academy டெல்லி, இந்த மாதிரி டாப் நாட்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கண்டக்டட். என்ன மாதிரியான ஏரியாஸ் எல்லாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்க கவர் பண்றாங்க? நீங்க வந்து இப்ப நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி ஐ கேன் டெஃபினெட்லி கமெண்ட் ஆன் இட். அதுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. ஜெனரல் ஆப்டிடியூட்ஸ்ல உங்களுக்கு வந்து ஸ்பேஷியல் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் எபிலிட்டி ஜெனரலா பண்ணுவாங்க. அப்புறம் கிரியேட்டிவ் எபிலிட்டி, ஹவு வெல் யூ கேன் அப்சர்வ், ஹவு வெல் யூ கேன் represent your feelings or your thoughts on the paper. And the creative ability, absolutely, colors will be definitely asked. So your color sense and your, I mean இது வந்து உங்களை டெஸ்ட் பண்ணல. they coming to the institute to learn that this is only your observation powers, how well you are tuned to observe those things. And then situation test, அது வந்து ரொம்ப hands on.
உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு ஒரு தீம் கொடுப்பாங்க. யூ நீட் டு ஆக்சுவலி டூ தட். ஸோ பை திஸ் டைம் ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இட்ஸ் மோர் அபவுட் யுவர் கிரியேட்டிவ் எபிலிட்டி. அண்ட் வி நார்மலி டெல் தெம் நீங்க எந்த கோச்சிங்கும் போக வேணாம், கம் அண்ட் பி யுவர் செல்ஃப், தட் இஸ் எனஃப். ஈரோட்டில இருந்து மகேஸ்வரி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேஸ்வரி, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. எங்களுடைய எங்க பையன் பிளஸ் டூ முடிச்சுட்டு இந்த ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு எப்படி என்ன அப்படின்னு கேக்குறது தாங்க. ஓகே, அதுக்கு தாங்க விளக்கம் கேக்குறதுக்கு தாங்க பண்ணாங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் மகேஸ்வரி. இவங்களும் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி ரூரல்ல இருந்து வந்திருக்கிறவங்களுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க எப்படி வந்து இதுல இப்ப நீங்க பார்க்க பண்ண ரூரல் அர்பன், எஸ் தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா கூட இப்ப மீடியா இருக்கு இல்லீங்களா, அதனால நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு ரூரல்ல கூட. அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஷன் இன்ஸ்டிடியூட்ல. பட் அந்த டிஸ்பாரிட்டி ஆர் அந்த டிவிஷன் வந்து ரொம்ப இல்லன்னு தான் எங்களுக்கு தோணுது. ஏன்னா ரிமோட் ஏரியால இருந்து தான் வராங்க எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு. அந்த ஏபிள் டு பிச்சின் நம்ம என்ன நம்ம அவங்களுக்கு பண்ணணும்னா we should give that exposure. See, exposure is what is the most important thing in this education. So when that has been addressed, it's been they can overcome that. பட் அவங்களுக்கு அந்த வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. I don't think so that is there. ரூரல் அர்பன்ங்கிறது வந்து இன்ஸ்டிடியூட் குள்ள வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சென்னையில இருந்து லலிதா காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் லலிதா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஆக்சுவலா நான் வந்து சானிடோரியம் பேசுறேன் மேம். ஓகே, நான் ஃபேஷன் டெக்னாலஜி இப்ப படிக்கணும்னா மினிமம் எத்தனை மாசம் கோர்ஸ் எடுக்கணும், அதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும்? ஓகே, தெரிஞ்சுக்கலாம் லலிதா. ஃபீ ஸ்ட்ரக்சர் along with the course. ஓகே, ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 75,000 ஆகலாம். இப்ப நீங்க சொல்ற ஃபீ ஸ்ட்ரக்சர் வந்து NIFT இது. It will be almost actually NIFT பாத்தீங்கன்னா it's a central government institute. அதுதான் இருக்கிறதுலயே கம்மியான ஃபீஸ். நீங்க மத்த பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா டெஃபினெட்லி அது வந்து about 5 times more. ஓகே, அதனால it's a central government institute, so definitely fee structure is and per semester 75,000, maybe other materials and all or 5 to 10,000 ஆகலாம். So you can calculate that for 4 years. So that is how much it will per year 75,000 வந்து உங்களுக்கு per semester 75,000 அந்த மாதிரி நம்ம 4 years calculate பண்ணிக்கலாம். இது வந்து more or less எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கும். மேபி fluctuate ஆகலாம் little bit. சேலத்துல இருந்து அருண்குமார் காத்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் அருண்குமார், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. அருண்குமார் வணக்கம். இப்ப வந்து ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க அவங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன்ல. How advisable is to join that course? இப்ப நிறைய பேர் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றாங்க, அதுவும் வேற விஷயம். இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான கோர்ஸை வந்து கரஸ்ல பண்றது how advisable அப்படிங்கிறது? No, I don't think it's advisable at all. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேஷன் எடுத்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபைபர்ல ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன், அப்புறம் ரீட்டைல் இல்லைங்களா, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட். தட் இஸ் வாட் we are talking about visual merchandising. இப்போ ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் சம்திங் which should be dealt with in person. நீங்க வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன் போயிட்டு அங்க இருந்துட்டு அந்த படிச்சுட்டு you should learn theory, you should go and then அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், and then that is how you learn it. அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல I don't know, I cannot comment on it. அது வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய அப்சல்யூட்லி அவங்களோட அஃபோர்டபிலிட்டி. இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஒரு கார்மெண்ட் இல்ல ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லாரும் வர்றது கிடையாது. பட் ஒன்ஸ் தே கம் இன் டு த ஃபீல்ட் அவங்களுக்கு ஒரு நான் வந்து ஒரு கார்மெண்ட் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு படிச்சு முடிச்ச உடனே கார்மெண்ட் ஆரம்பிக்கிறது எப்படி, இல்ல ஒரு அவுட்லெட்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு அவங்க வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டெஃபினெட்லி. ஆக்சுவலா நாங்க எங்களோட கோர்ஸ் பத்தி ப்ரமோட் பண்ணும்போது ஃபேஷன் டெக்னாலஜி எனிவேர் entrepreneurship, அதாவது அவங்களா வந்து சொந்த கால நிக்க முடியும். I would say it's very very suitable for even rural girls especially. நீங்க வந்து இப்போ ஒரு என்ஜினியரிங்கோ இல்ல ஒரு மெடிசனோ படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்தாபனத்தோட தோண தேவைப்படுது, அதுல போயிட்டு நீங்க இருக்கணும், அங்க நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். பட் இங்க வந்து நீங்க யூ கேன் பினிஷ் இட் அண்ட் உங்களோட ப்ரிப்பரேட்டரி வந்து நல்லா இருந்ததுன்னா டெஃபினெட்லி டே 1 நீங்க வெளியில வந்துட்டு நீங்க நீங்களாவே ஆரம்பிச்சு நீங்க உங்களால நிச்சயமா வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அதை டெஃபினெட்லி 1 year வந்து நீங்க என்ன மாதிரி இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இது இடத்துல ஒரு 1 year நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இட்ஸ் ஈவன் அட்வைசபிள். பட் இட்ஸ் வெரி வெரி தட் வே இட்ஸ் வெரி வெரி அட்வைசபிள் டு டூ ஃபேஷன் டெக்னாலஜி. ஆண்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து
ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நம்மளா சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பிகாஸ் க்ளோதிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு, அது பேசிக் நீட்ஸ்ல ஒண்ணு. அது நீங்க யூ வில் நெவர் கோ அவுட் ஆஃப் பிசினஸ். கன்னியாகுமரியிலிருந்து ரேணு காத்திருக்கிறார், பேசலாம். ரேணு வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. எங்க பையன் வந்து +2 படிச்சுட்டு இருக்கு, எழுதிருக்கிற எக்ஸாம். அவன் கன்னியாகுமரி மாவட்டத்துல இதுக்கு ஏதாவது பிளேஸ்மெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேக்குறோம். எந்த கோர்ஸ்க்கு பிளேஸ்மெண்ட் கேக்குறீங்க? போட்டிருக்கீங்கல்ல இந்த ஃபேஷன் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பிளேஸ்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் NIFT பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நீங்க வந்து ஃபேஷன் நினைச்சீங்கன்னா அது வந்து ஒன்னும் சிட்டிஸ்லயே இல்ல, எங்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் வந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்றோம்னா கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லுவோம். அதாவது இந்த நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்கு நம்ம கண்ட்ரில, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே டையிங்கா போயிட்டே இருக்கு. இந்த நாங்க வந்து இன்புட்ஸ் கொடுக்கறதுல லாட் ஆஃப் அவர் டிசைனர்ஸ் have started working இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி அதை ரிவைவ் பண்ணி டெஃபினெட்லி there is a demand in the market. ஆனா அது வந்து ஜென்ரலா பார்க்கும்போது தெரியல. சோ இவங்க வந்து எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியும். இப்ப கன்னியாகுமரியில எடுத்துட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில எடுத்துட்டீங்கன்னா எவ்ரி ஸ்ட்ரீட் there is a craft. சோ கன்னியாகுமரியில இருந்துட்டு you can do wonders. அதுதான் நான் சொல்வேன், அங்க இந்த கோர்ஸ்ல தைரியமா படிக்கலாம். ஃபேஷன் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, வாட் இஸ் தி ரோல்? உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் அவங்க இருப்பாங்க ஃபேஷன் கோஆர்டினேட்டர்? ஃபேஷன் கோஆர்டினேட்டர்ஸ் நவ நீங்க எடுத்துட்டீங்கன்னா இப்ப அப்கமிங் லாட் ஆஃப் அவென்யூஸ் ஆர் தேர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்மால் ஸ்கிரீன் and then a bigger screen, and then wherever there are events, wherever there are hyped events that are happening, you need a fashion coordinator there. Actually it's a kind of a, what to say, textile design padikravanga, they are getting into fashion coordinator because fashion is the common thing. So this is the upcoming area where they need loads of people. அதுக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கணும், கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கணும். they need to know to promote themselves. அதுவும் then they have the aesthetics. I think they can do very well in coordinating the fashion coordination. Yeah, absolutely. Fashion coordinators like I was about to ask you this question, textile designers நீங்களே அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு வந்து முக்கியமா ஃபேஷன் டெக்னாலஜி as well as ஃபேஷன் டிசைனிங்ல நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். Thank you so much. Thank you so much for giving the opportunity. நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி தொலைக்காட்சியில்.